விஜய் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட ஒரு வரலாறு காணாத ஒரு மக்களை பாய்த்திருக்கக்கூடிய ஒரு அசம்பாவித நிகழ்ச்சியை ஒட்டி அதில் பங்கேற்றவர்கிற முறையில் அவர் தன்னுடைய அனுதாபத்தை இருந்தவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அவர் ஏற்கனவே நிதி உதவி அறிவித்திருக்கிறார். அவருடைய ஆதங்கத்தை, மன வருத்தத்தை மக்களிடத்தில் ஒரு கட்சி தலைவர்கிற முறையில் அவர் தெரிவித்திருக்கிறார். இது அவர் அவரோ இன்னும் சில கட்சியை சார்ந்தவர்களோ, பிஜேபியா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இவங்களெல்லாம் திமுகவை குறை சொல்வதும், திமுக அல்லது மற்ற தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் விஜயை குறை சொல்வதுமாக கடந்த ஒரு வாரமாக இந்த செய்திகள் ஊடகத்தில், பத்திரிகையில், தொலைக்காட்சியில் திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் சார்பிலேயும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய அனுதாபத்தை தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் சார்பிலே செல்வ பிறந்தை அவர்கள் மாநில தலைவர் மூலமாக 1 கோடி ரூபாய் நிதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி எங்களால் காங்கிரஸால் முடிந்த உதவியை இறந்து போனவருடைய குடும்பத்திற்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆறுதல் திரு பொதுச்செயலாளர் வேணுகோபால் வரைக்கும் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இப்படி அவரவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல பணியில் இருக்கிற போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் ஒருவர் இந்த நேரத்தில் குற்றம் சுமத்தி அதனால இறந்து போனவர்கள் திரும்பி வர போறதில்லை. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கட்சிகள் அடிச்சு கொள்றதுனால அவங்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்க போறதில்லை. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த குற்றச்சாட்டுகளையும் சொல்ல விரும்பல.